நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம். பொதுவாகவே காக்கி சட்டை, அப்புறமேட்டுக்கு டாக்டர்னா வெள்ளை கோட், இந்த மாதிரி சீருடை பணியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீருடை பணியாளர்கள் துறை, ஆனால் அதிகமாக நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு துறை தான் இந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் துறை. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் துறை 30 வருடங்கள் அனுபவம் பெற்ற சென்னை, கோயம்புத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் மாதிரியான தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல தீயணைப்பு துறையில பணியாற்றி இப்போ ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய டி ஏபிள் சார் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கூட பேசுறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க சார். ஒரு தீயணைப்பு துறை அதிகாரியா ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம், கனவு எப்படி ஏற்பட்டுச்சுங்க சார்? ஃபயர் சர்வீஸ் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்றதுனால இது நேரடியான கலெக்ஷன் இருக்கும். பட் எங்கள் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து தான் வரும் கால். அப்படி நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்யப்பட்டு காத்திருந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து கால் அதில் 85 போய் செலக்ட் ஆகிறேன். 86 இந்த டியூட்டியில் ஃபயர்மேனாக ஜாயின் பண்ணுறோம்மா. ஃபயர்மேனாக ஜாயின் பண்ணீங்க? ஆமாம். இதில் கிராஜுவல் போஸ்டிங் என்னென்னா, அடுத்தது லீடிங் ஃபயர்மேன், அதுக்கு அசிஸ்டன்ட் ஃபயர் ஆஃபீஸர், அடுத்தது ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர், அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், அப்புறம் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபயர் சர்வீஸ். இதுதான் நான் சேரும்போது இருந்த அமைப்புமா. ரிட்டையர்ட் ஆகும்போது நான் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர்மா. ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக இருந்தீங்க? ஆமாம். 30 வருஷம் தீயணைப்பு துறையில் பணியாற்றிருக்கோமா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மொத்தத்தில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 58வது வயசில் டிபார்ட்மெண்ட் ரூல் படி 2016 ரிட்டையர்ட் ஆகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டுடைய நிறைய மாவட்டங்களில் தீயணைப்பு துறையில் வேலை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதிக ஆண்டுகள் எந்த மாவட்டத்துலைங்க சார் வேலை பார்த்துருக்கீங்க? ஆமாம், நான் கோயம்புத்தூரில் தான் அதிகமாக வேலை செஞ்சேன். ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர்ன்றது அது ஸ்டேட் லெவல்ன்றதுனால வெளி மாவட்டங்களுக்கு போகிறேன். அப்படி வெளி மாவட்டத்தில் கடைசியாக வெள்ளூர் போகிறேன். அங்கே திருவண்ணாமலை, அங்கே இருக்கிற மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் நான் பணியாற்றிருக்கேன். எந்த ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றப்பவுமே நம்ம குடும்பத்துடைய ஆதரவோ, எதிர்ப்போ அல்லது எதிர்பார்ப்போ இருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த வேலைக்கு நான் போவேன், இந்த பணி தான் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நின்னப்போ உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவு எப்படி இருந்துச்சுங்க சார்? ஆமாம், இது ரொம்ப பெருமிதமாக என்னை வெளியே அனுப்பினாங்க. ஏன்னு சொன்னால், என்னுடைய அப்பா மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ் தான். அவர் முன்னாள் இராணுவத்தினர். ஓகேங்க சார். அப்புறம் என்னுடைய பிரதர் டிஃபென்ஸ் ஃபயர் சர்வீஸ், பாதுகாப்பு படையில் தீயணைப்பு அதிகாரியாக இருந்தார். ஓகேங்க சார். அப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மெரிட்டுமா எப்போதுமே. ஓகே. அதில் என்னுடைய ஆவலும் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற காலத்திலேயே இந்த யூனிஃபார்ம் மேலே தீராத காதல். யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை நான் மிலிட்ரிக்கு ட்ரை பண்ணுறது, போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறது, இதுவே தான் பண்ணிகிட்டே இருப்பேம்மா. 18 வயசு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் எனக்கு 28 வயசுல தான் தீயணைப்பு துறையில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது. அது அந்த ஒரு முதல் நாள் நான் யூனிஃபார்ம் போடும்போது என்னுடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லைம்மா. என்னுடைய கனவுகளெல்லாம் நிறைவேறிச்ச நாளாக நான் அதை பார்க்குறேன். எனக்கு சென்னையில் ட்ரைனிங்கு. சென்னையில் ஃபஸ்ட்டு முதலாக யூனிஃபார்ம் போட்டுட்டு அங்கே நிற்கும்போது எனக்கு பெரிய இந்த உலகமே என் கைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஆனந்தம். கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸா இருக்குங்க சார். உண்மையிலேயே நீங்க தீயணைப்பு துறையை தேர்வு செஞ்சு அதுல என்ன மாதிரி மக்களுக்கு சேவை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? முதல்ல சேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சுங்க சார்? ஆமாம், நான் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் சோசியல் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேம்மா. எங்கள் அம்மா அப்பா என்ன ஏதோ இந்த சமூகத்திற்கான ஒரு நபரை தான் பார்த்தாங்க. வெறும் சமூக சேவை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே மக்கள் மேம்பாட்டு சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் நிறைய ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எங்கெங்கே உதவி தேவையோ அந்த உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மாவட்ட அளவில் கலெக்டர்லேருந்து, டிஎஸ்பியிலேருந்து, அந்த காவல்துறை அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப பழக்கமாயிட்டாங்க, பரிச்சயமாயிட்டாங்க. என்ன தெரியும். ஏன்னா சமூக சேவைக்கு மட்டும்தான் போய் நின்று இருக்கேன்னா என்னுடைய தேவைக்காக ஒரு நாள் கூட போய் நின்னதே இல்லைம்மா. அப்படின்னும் போது ஏதாவது ஒரு அவசிய தேவைன்னும் போது என்னதான் கூப்பிடுவாங்க, என்னதான் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்படி நான் இந்த மாதிரி இந்த துறையில் தேர்வு செஞ்சேன்னு உடனே எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்காக பரிந்துரைக்கிறாங்க. பரிந்துரைத்து நான் இங்கே கோயம்புத்தூரில் 134 பேர் இந்த இதில் கலந்துக்கிறோமா. சரிங்க சார்.
அதுல வந்து 23 பேர் தான் செலக்ட் ஆகுறோம். ம். அந்த 23ல நான் ஒருத்தம்மா. ம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வு வைப்பாங்க. ம். அந்த எழுத்து தேர்வுல நான் வந்து நில் மிஸ்டேக்கா அரைப்புள்ளி, கால்புள்ளி, இதெல்லாம் ஆச்சரியக்குறி எல்லாம் போட்டு எழுதியிருக்கேன். சரிங்க சார். அந்த அதிகாரி செலக்ட் பண்ண அதிகாரி என்னுடைய பேப்பர் எடுத்து காட்டுறாரு. எழுதணும்னா இப்படிதான் எழுதணும் பாருங்க ம். அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நான் வந்து கையெழுத்து பிரதி எழுதிட்டு இருந்தேன் அந்த சமயத்துல. ஓ சரி. அதாவது பத்திரிகை வந்து ஒரு 5 காப்பி எடுப்போம், ம். 5 லைப்ரரியில கொண்டு போய் கொடுப்போம். அதுல நான் தான் வந்து எழுதுவேம்மா. அதனால அந்த புள்ளிகளுக்கு என்ன மதிப்பு இருக்குன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால எல்லா இடத்துலயும் அதை ஆமா. பயன்படுத்துவீங்க. ம். யதார்த்தம் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தேம்மா. ஓ சரிங்க சார். யதார்த்தம்ன்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் வந்து அதை எழுதி, கவிதைகள், கதைகள் எல்லாம் எழுதி நான் வந்து பத்திரிகையா போடுவோம். மாசத்துல ஒரு பத்திரிகை, வருஷத்துக்கு 12 பத்திரிகை வந்து வெளியிடுவோம்மா. ஓகேங்க சார். பணியில சேர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமாங்க. ஆ சரி ஓகேங்க சார். அதனால நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதும் போது நான் அந்த தவறு இல்லாம எழுதுறேன்னு சொல்றதுக்காக சொல்றேன் இது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். அப்புறம் வந்து தேர்வு செய்யும் போது அப்படிதான் நான் வந்து முதல்ல இதா வந்து என்ன தேர்வு செஞ்சாங்க. காரணம் என்னன்னா, நான் வந்து கராத்தேவெல்லாம் பழகிட்டு இருந்தேன், பயிற்சி எடுத்துட்டு இருந்ததுனால எனக்கு கயிறு ஏறுறது, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஓடுறது, தாண்டுறது எல்லாமே ஈஸியா இருந்ததுமா. ஏற்கனவே அதுல பயிற்சி நல்ல பயிற்சி உடற்பயிற்சி இருந்ததுனால. இருந்ததுனால. ம். ஆமா ஆமாங்க. இதுல வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியா நான் வந்து தேர்வு செய்யப்பட்டேன். ம். இதுல வந்து எந்த எனக்கு பிரச்சனையும் வந்தது இல்லைம்மா. ஓ, அது ஒரு சிரமமான ஒரு பயிற்சியா உங்களுக்கு இல்ல. ஆமா ஆமாங்க. ஓகேங்க சார். நீங்க பிறந்த ஊரை பத்தி சொல்லுங்க சார். நான் பிறந்த ஊர் வந்து நீலகிரி, ம். வெல்லிங்டன் அப்படின்ற ஒரு மிலிட்ரி ஏரியாமா. அது எங்க தந்தையும் வந்து மிலிட்ரியில இருந்தனால நாங்கள் அந்த பகுதியில தான் இருந்தோம். ம். என் கண்ணு முன்னாடி எல்லாமே ராணுவ வீரர்கள் தான் நடமாடிட்டு இருப்பாங்க யூனிஃபார்மோட. ம். அது பார்க்கும்போதே நானும் இப்படி ஒரு போய் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணமே மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுனால, ம். அப்புறம் அங்க தேர்வு செய்யப்பட்டு என்னுடைய இந்த தீயணைப்பு துறையில செலக்ட் பண்ணது கோயம்புத்தூருடைய இதுமா ஹெட் ஆஃபீஸு. ம். முதல் வந்து எனக்கு சென்னையில தான் சைதாப்பேட் ஸ்டேஷன்ல தான் போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ம். அங்கிருந்து ஒரு 3 மாசம் தான் அந்த பயிற்சி காலத்துல மட்டும்தான் அங்கே இருந்தேன். அப்புறம் திரும்ப கோயம்புத்தூருக்கே வந்துட்டேன். ம். கோயம்புத்தூர்ல தான் என்னுடைய அதிகபட்சமான சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேம்மா. ஓகேங்க சார். ம். இத்தனை வருஷம் அனுபவத்துல ஆமா. யாராவது ஒருத்தவங்க ஒரு முறை கால் பண்ணப்ப மட்டும் ரொம்ப பயங்கரமான ஒரு விபத்து அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா உங்களுடைய இந்த இத்தனை வருட பணி காலத்துல? தீ விபத்து அழைப்பு பாத்தீங்கன்னா, அவங்க அழைக்கும் போதே ம். அந்த விபரீதம் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அவங்க அழைக்கும் போதே ம். பெரிய தீ விபத்தா இருந்தா அவங்க அழைக்கும் போது அந்த ஆவலை அவங்க எதிர்பார்ப்பாங்க. உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். நாங்க கேட்போம், எந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கு, எங்க தீ இருக்கு, எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அங்க விசாரிப்போம் அப்பவே. ம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி தீ விபத்தோ அந்த மாதிரி தீ விபத்துக்கு அது தீ அணைக்கக்கூடிய கருவிகளோடு நம்ம போகணும். ம். ம். அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய தீன்னு சொன்னா அதுக்கு வந்து தண்ணி இருந்தா போதுமா. அது எலக்ட்ரிக்கல்ல ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கு வந்து டிசிபின்ற ஒரு ட்ரை கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணணும். ஓகே சார். அது எண்ணெய் தீ விபத்து ஏற்பட்டது, எண்ணெய் சேகரிப்பு ஏற்படல, அங்க வந்து ஃபோம் அப்படின்னு சொல்லிட்டு நுரை தீயணைப்புக்கு வந்து யூஸ் பண்ணோமா. ம். அப்ப அதுக்கான அமைப்போ தேவைகளோட நம்ம வந்து அங்க செல்லணும். அதனால அங்க விவரம் கேட்போம். அந்த விவரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தீயணைக்க நம்ம வந்து செயல்படுவோம் இதுல. சரி ஓகேங்க சார். இப்போ அலுவலகங்கள் எல்லாம் தீயணைப்பு கருவின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. அது எந்த மாதிரியான தீ அணைக்கிறதுக்கான உபகரணம்? நம்ம அந்த தீயணைப்பு கருவி வந்து 3 வகையில் இருக்குமா. ஏ, பி, சின்னு கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து சாதாரணமா தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடியதாக இருந்தால் அது ஏ டைப்னு சொல்லுவோம். ம். பி டைப்னா இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி உபகரணங்கள் செயல்பாடுகள் உள்ள இடத்துல வந்து பி டைப். ம். அது வந்து என்னன்னா பவுடர் தண்ணி அந்த இடத்துல ஊற்றணுமா அந்த தீ வந்து பெரிதாகும், அது அப்படி அணைக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும். ம். அதனால அங்கே வந்து ட்ரை கெமிக்கல் பவுடர்ன்றதை வந்து அந்த பவுடரை யூஸ் பண்ணி அணைக்கக்கூடிய மாதிரி பிளாங்கெட்டிங் மெத்தட்னு சொல்லுவோம் அதை. ஓகேங்க சார். அதாவது அணைக்கக்கூடிய விதம் வந்து 3 வகையுமா. ம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா மக்கள் வந்து தீயணைப்பு உதவி எண்ணுக்கு கால் பண்ணுவாங்களா இல்ல வேற எதுவும் பர்டிகுலர் நம்பர் இருக்காங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும்? இது வந்து 101ன்றது தான் முதல்ல தீயணைப்பு துறையோட நம்பர்மா. அதாவது முதல்ல வந்து அந்த காயின் போட்டு நம்ம கூப்பிடுவோம் தெரியுங்களா? ஆமாங்க சார். அதுல கூட வந்து நீங்க காயின் போடாமலே இலவசமா 101 அடிச்சா வந்துடும்.
அதனாலதான் அதுக்கு இலவச உதவி எண் இல்லைங்களா? ஆமா ஆமா. அது 101. நீங்க வந்து மொபைல் ஆரம்ப காலத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழைப்பு காசா இருந்து பணம் இருந்து செலவு பண்ண வேண்டியதா இருந்தா கூட இந்த 101ன்றது ஃப்ரீயா இருக்கும். நீங்க லேண்ட்லைன்ல எதுல இருந்து எடுத்தாலும் அந்த 101ன்னு அடிச்சோம்னா அது வந்து இலவச காலா வந்து இங்க வந்து சேர்ந்துருமா. அதனால எந்த நேரத்துல இருந்து எங்கிருந்து வேணாலுமே அது 101 கூப்பிடலாம். நீங்க கூப்பிடுற பகுதி எந்த பகுதியோ அந்த பகுதிக்கான தொடர்பு உள்ள நிலையத்துக்கு வந்து போய் சேர்ந்துருமா. சரிங்க சார், சரிங்க சார். இப்போ வந்து அந்த 108ன்ற ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், ஆம்புலன்ஸ். ஆமா, அந்த 108 வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த 108 கூப்பிட்டோம்னா அவங்க சென்னையில இருக்கும் அந்த ஆபீஸ். அங்கிருந்து கூப்பிட்டு அவங்க ஃபயர் சர்வீஸ் வேணும்னா 101க்கு எங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. போலீஸ் உதவி வேணும்னா 100க்கு கூப்பிடுவாங்க. ஆம்புலன்ஸ் வேணும்னா ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் அது 101ன்றது வந்து தீயணைப்புத்துறையுடைய கால் நம்பர். ஓகேங்க சார். இப்போ தீபாவளி அப்புறம் வேற ஏதாவது விசேஷ காலங்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க அப்பதான் லீவ் கிடைக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கான ஒரு டைமா அது இருக்கும். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரியான விசேஷ நாட்கள் எப்படிங்க சார் இருக்கும்? இதுல வந்து பிறர் சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவது மட்டும்தான் எங்களுடைய தொழில்மா. ஒரே வார்த்தையில. ஆமா, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நாங்க வந்து வேலை செய்யணும். அவங்களுடைய மகிழ்ச்சியில எந்த வந்து தோய்வும் ஏற்படாம பாத்துக்கிறது தான் எங்களுடைய பணியாக கருதுறதுனால அது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வேலையா தான் இருக்கும். கடினமான வேலையா இருந்தாலும் அதை மனநிறைவோட செய்வாங்க. அதுக்கு வந்து 3 நாள் 4 நாள் தயாராகிடுவோம். அங்கங்க போஸ்டிங் போட்டுருவாங்க. எங்கெங்க விபத்து ஏற்படும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் போட்டுருவாங்க. அதனால புத்தாடை உடுத்தது அன்னைக்கு புத்தாடை உடுத்தி பாக்குறவங்கள பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டுக்குவோம்மா. வீட்டுல எல்லாருமே அதை தாங்கிக்குவாங்க, ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு மாறிட்டாங்க. எங்க அப்பா இல்ல, எங்க அண்ணன் இல்ல, எங்க இவங்க இல்ல, மகன் இல்லைன்ற எந்த கவலையும் பட மாட்டாங்க. அன்னைக்கு வந்து நாங்க இதுல டியூட்டில இருப்போன்றது தெரியுங்க. கஷ்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்கன்ற மனநிறைவோட இருப்பாங்க இல்லையா? ஆமா, யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக இருக்காரு அப்படின்றதா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்புமா இது. டாக்டர்ஸ் வந்து உயிரை காப்பாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்பாட்ல போய் நாங்க உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு பணி எங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. நிச்சயமாங்க சார், நிச்சயமா. அந்த முனகல் சத்தத்தை கேட்டு அந்த முனகல் சத்தத்தை வச்சே நாங்க வந்து போய் அவங்கள காப்பாற்றும் போது எங்களுக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா எவ்வளவு கொடுத்தாலுமே அது தீராதுமா. போய்கிட்டே இருப்போம். ஒரு முனகல் வந்த உடனே அவங்கள வந்து அந்த முனகல் வச்சு நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்கள தூக்கி அரவணைச்சு உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்க உயிரை காப்பாத்திடும். இப்படி துரிதமா செயல்படுறீங்க இல்லையா? உங்களோட பயிற்சி காலத்துல எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பயிற்சி வந்து வழங்கப்படும் சார்? பயிற்சி மட்டுமே ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்த முடியும்ன்றது அது துறையோட இது விதிகள். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 8 மணி வரைக்குமே பயிற்சிகள் வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ ஃபயர்மேனா போனா 4 மாசம் துறை சார்ந்த பயிற்சிகள் இருக்குமா. நீச்சல் இருக்கும். அப்புறம் வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு வந்து என்னென்ன வழிகள்னு சொல்லி ஒவ்வொரு கயிறு கட்டி தூக்குறது எப்படி, அவங்கள சுமந்துட்டு வர்றது, ஏணி வழியாக இறங்குறது எப்படி, உள்ள போய் ஜன்னல் வழியா அவங்கள போய் எப்படி மீட்பது அப்படின்னு சொல்லி எல்லா பயிற்சிகளும் வந்து ஒவ்வொரு பயிற்சியும் நடந்துட்டு இருக்கும். அதுல வந்து ஒன்று காலையில ட்ரில் இருக்குமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரில் செஞ்சு அதாவது தயாரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ராணுவம் வந்து ஒரு போர்க்களத்திற்காக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் அது மாதிரி வந்து எங்களுடைய பயிற்சி அது மாதிரி பயிற்சி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து நிலையத்துக்கு வந்தாலும் நிலையத்திலையும் பயிற்சி இருந்துகிட்டே இருக்குமா. ஒவ்வொரு விபத்துலையும் ஒரு காப்பாற்றும் போதுதான் அது வந்து பயிற்சியாக எடுத்துக்கிறோம். அவங்கள வந்து எந்த மாதிரி அணுகி இருக்கிறோம், நம்ம எப்படி போய் அவங்கள வந்து காப்பாத்தி இருக்கிறோம், அவங்கள உரிய நேரத்துல உரிய பாதுகாப்போட போய் அவங்கள வந்து காப்பாத்தி இருக்கிறோம். தீக்காயங்கள் பட்டிருக்கோம். அவங்கள வந்து தீக்காயம் பட்டவங்கள நம்ம சாதாரணமா அப்படி எடுத்துட முடியாது. அப்ப அந்த தோல் உரிகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள வந்து டச்சரு இந்த துணி மாதிரி இது வச்சு டவல் ஏதாவது வச்சு அவங்கள வந்து அப்படி தூக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வருவோம். அவங்களுக்கு வந்து உடனடியாக அந்த வெளிக்காத்து தேவைப்படும். அந்த வெளிக்காத்து தேவைப்படுற மாதிரி அந்த இடத்துங்களை கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு ஆசுவாசப்படுத்தி அந்த மருத்துவமனைக்கா எங்கேயோ வந்து உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸை கொண்டு போவோம். இல்லைன்னா எங்க வண்டியிலேயே கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம். ஓகேங்க சார். இப்போ பொதுமக்கள் வந்து தீ விபத்துகளின் போது எப்படி செயல்படணும், அங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க சார்? பொதுமக்கள் வந்து சாதாரணமாவே அந்த உதவி செய்ய மனப்பான்மையோட தான் அவங்க காத்திருப்பாங்க. என்னன்னா நம்ம போய் இறங்கின உடனே ஏதாவது நமக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு துரிதமா செய்ய முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அந்த ஆவல் வந்து சில நேரங்கள் என்ன செய்யற தவறா மாறிடும். இப்போ வந்து நாங்கள் ஓஸ் எடுத்துட்டு போகும்போது நானும் இழுக்கிறேன்னு சொல்லி அதை வேகமா இழுத்து அது மாதிரி திரும்ப ஒயர் வந்து அந்த லைனை கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அவங்க போகிறதுக்கு வழி வந்து அவங்க சுத்தி நின்றுட்டாங்களா நாம போய் சேர முடியாது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் விலகி நின்று பார்த்தா போதுங்க.
தீயணைப்பு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பிரதான கடமை இருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்க அவங்க தான், முதல் ஆளா அவங்க தான் இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படிதான் நிறைய தீ விபத்து வந்து அவங்க அணைச்சிருவாங்க. தீயணைப்பு வண்டி அங்க போகும்போது சொல்லுவாங்க எல்லாம் அணைச்ச பிறகு வந்தீங்களே அப்படின்வாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா அது உங்களுடைய கடமையில் பாதி எங்களுடைய கடமை. நிச்சயமா நிச்சயமா. நீங்க அணைச்ச முயற்சிட்டீங்கன்னா நாங்க செய்ய வேண்டிய வேலை நீங்க செஞ்சிட்டீங்க. அதனால வந்து பெரிய ஆபத்தை தவிர்க்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு தீ வந்து ஒரு இடத்துல நிக்க போறது இல்லைங்க, அது வந்து பரவும். அப்ப பரவாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்கீங்க, அதை காப்பாத்தி இருக்கீங்க. அது வந்து ஆமா அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள கடமை. இந்த சமூகத்துல வந்து அந்த கடமையை நம்ம செஞ்சிருக்கிறோம். தீயணைப்புக்கு வந்து முடியாத ஒரு பெரிய விபத்துலன்றது நாம வந்து வேலை செய்யலாம். பட் அந்த சின்ன சின்ன விபத்துகளை வந்து நீங்க தீ அணைச்சிங்கன்னா பெரிய விபத்துல வந்து தவிர்க்கப்படும். அது வந்து இப்போ சோசியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. பெரும் தீ விபத்துகள்லாம் தடுக்கப்படுது. அதை உடனே அணைச்சிட்டாங்கன்னா அடுத்த பெரிய விபத்துல இருந்து காப்பாற்றப்படும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. இப்போ தீயணைப்பு துறை அலுவலகத்துல வந்து டீம் ஏ, டீம் பி அந்த மாதிரி தனித்தனி பிரிவுகள் இருக்காங்க சார். ஆமா, எல்லா பயிற்சிகளும் பெற்றதுனால ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் சொல்லி முதல் வண்டி வந்து கால் வந்து அரை நிமிஷத்துல 30 செகண்ட்ல வந்து நிலையத்தை விட்டு வெளியே தயார் நிலையில் நிக்குமா. எல்லாருமே தயார் நிலையில தான் இருப்போம். போன் வந்த உடனே ஒரு லாங் பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிச்ச உடனே அது அரை நிமிஷத்துல போய் மேலே ஏறிடுவோம். தீ விபத்துக்களை வேலை செய்யக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த வண்டியிலேயே தான் வச்சிருப்போம். அந்த டியூட்டிக்குரியவங்க முதல் ரெஸ்பான்ஸ் வண்டி வந்து புறப்பட்டுரும். அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கேட்டை விட்டு வெளியே வந்துடும். நாங்க வண்டியில போகும்போது தான் அதுக்கான உடைகளை வந்து அந்த மாதிரி மாட்டிட்டு போய் அந்த ஸ்பாட்டுக்கு போய் சேருவோம். அப்ப வந்து எப்பவுமே நீங்க ஒரு வித தயார் நிலையிலேயே இருப்பீங்க இல்லையா? ஆமா, ஒரு பெல் அடிச்சா அந்த ஒரு கால் வருது இல்லைங்களா, அந்த கால் முடியறதுக்குள்ளவே இந்த காலுக்கு வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. 101ல கூப்பிட்டீங்களா ஒரு முழு கால் வருவதற்குள்ளவே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க எடுத்த உடனே அந்த அட்ரஸை கேட்பாங்க. அட்ரஸை கேட்ட உடனே எங்களுக்கு வந்து லாங் பெல் போட்டுருவாங்க. பெல்ல போட்ட உடனே அவங்க வந்து கரெக்டா அந்தந்த இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து வண்டியில் ஏறிடுவாங்க, புறப்பட்டுருவாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப 100% கரெக்டா இருக்குங்க. எப்பொழுதுமே நடந்துட்டே இருக்கும். இதுக்கான பயிற்சிகளும் நாங்க செஞ்சுட்டே இருப்போம். ஓகேங்க சார். தீயணைப்பு துறையுடைய வாகனத்தை நான் சில நேரங்கள்ல பாத்திருப்பேன். அதோடைய அமைப்பு எப்படிங்க சார் இருக்கும்? ஆமா, தீயணைப்பு துறை வண்டி பாத்தீங்கன்னா நிறைய சிவப்பு வண்டிகள் இருக்கும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே நிறம் வந்து சிவப்பு நிறம் தாமா, அந்த ஃபயருக்கு மட்டுமே. அப்புறம் அதுக்கு வந்து ஒரு அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மேல ஏணி வச்சிருப்போம். சிவப்பு வண்டிகள் இருந்தாலும் அந்த ஏணி இருக்கிறது தான் வந்து ஃபயர் சர்வீஸ் வண்டியா இருக்கும். அதுதான் அடையாளமா தெரியும் இல்லைங்க? ஆமா, அடையாளம். அதுல வந்து எப்போதுமே தண்ணி வந்து உள்ள இருக்கும். 3000 லிட்டர்ல இருந்து 9000 லிட்டருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு முறை இருக்குது. தண்ணி அதுக்குள்ள தண்ணி இருக்கும், ஓஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். டீக்கு தகுந்த மாதிரி செய்யக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே அதுக்குள்ள எல்லாமே ரெடியா இருக்குமா. அது வந்து 2 பகுதியா பிரிச்சு, ஒன்னு வந்து டெமாலிஷ் டூல்ஸ், ஒன்னு வந்து ஆக்டிவ் டூல்ஸ். டெமாலிஷ் டூல்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து கதவை உடைச்சிட்டு போக வேண்டியதா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பாதை சரியில்லாம இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல கடப்பாறை இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது எல்லாமே அந்த டெமாலிஷ் டூல்ஸும் கூடவே இருக்கும். இப்போ தீயணைப்பு துறையினருடைய அந்த பணி வந்து தீ விபத்து மட்டும் இல்லாம ஏதாவது வந்து கிணத்துல ஏதாவது பசுமாடு அந்த மாதிரி ஏதாவது விழுந்து அந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல சார் தீயணைப்பு துறையினருடைய பங்களிப்பு இருக்கு? கண்டிப்பா. அதாவது முதல்ல தீயணைப்பு துறைன்றது, அதனாலதான் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள்னு சொல்லி மாத்தந்து அதுக்காக தான். ஓ சரிங்க சார். இப்போ மீட்பு பணியும் அது முக்கியமான ஒரு பணியா இருக்கு. ஒரு கிணத்துல வந்து மனிதன் விழுந்தாலும் சரி, ஒரு மாடு விழுந்தாலோ, நாய் விழுந்தாலோ, ஆடு விழுந்தாலோ, எதுவா இருந்தாலும் அழைத்தா உடனே போய் அதை வந்து ரெஸ்கியூ பண்ணி, அது 100 அடி ஆழமா இருந்தா கூட கயிறு கட்டி நாங்க கீழே இறங்கி அதை காப்பாற்றி மேலே கொண்டு வந்து அது மேலே சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு 100 அடி ஆழத்துல தண்ணியில இருக்குன்னா அந்த தண்ணியில நாம வந்து நீச்சல் அடிச்சு அவங்கள போய் காப்பாற்றி அந்த கயிறை ஒவ்வொருக்கும் ஒரு நாட்டு முடிச்சு போடுற இது இருக்குமா. அந்த ஃபயர்மேன் நாட்டுன்னு ஒன்று இருக்கு, சேர் நாட்டுன்னு போடுவோம். அந்த மாதிரி சேர் அவங்கள கட்டி மேலே தூக்கி அவங்கள வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து வருவோம். அப்போ வந்து அவங்களுக்கு முதலுதவி தேவைப்பட்டா உடனே மருத்துவமனைக்கு அவங்கள அழைச்சிட்டு போவோம். அதே போல மிருகங்கள் ஏதாவது அனிமல் வீட்டு விலங்குகள் ஏதாவது விழுந்துட்டாலும் அதை வந்து காப்பாற்றி வெளியே எடுத்து வெளியே அனுப்புவோமா. அது எல்லா உயிருக்கும் ஒரே முக்கியத்துவம் தான்மா. உயிர்ல வந்து சின்ன உயிர் பெரிய. ஆமா, ஒரு பூனைக்குட்டி விழுந்துச்சுன்னாலும் அது பூனைக்குட்டின்னு தானே விட மாட்டேன், அதை போய் காப்பாற்றி எடுத்துட்டு வரும். நிச்சயமாங்க சார், அது உண்மைதானே.
ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க சார். இப்போ ஒரு கால் வருது, தீயணைப்பு துறையுடைய எண்ணுக்கு 101க்கு ஒரு கால் வருது அப்படின்றப்போ எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நீங்க போய் சேருவீங்க சார்? அதுக்கு எதுவும் அளவு இருக்குதுங்களா? ஆமா, அது வந்து ரோடுடைய கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு இல்லையா, இவ்வளவு வேகத்துல தான் போகணும்னு சொல்லிட்டு ம். அந்த வேகத்துக்கு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நாம வந்து போவோமா. எங்கே வந்து இடையூறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் வந்து சைரன் வச்சிருக்கிறோம். ம். முதல்லலாம் பாத்தீங்கன்னா பெல் வச்சிருப்போம். மணி அடிச்சாலே வந்து அந்த மணி அடிக்கும்போது எல்லாரும் வழி விட்டுருவாங்க. ம். இப்போ அதிவேகமான சாலைகள்லாம் ஆன பிறகு வந்து சைரன் வச்சிருக்கிறோம். அந்த சைரன் அடிக்கும்போதே அதிகபட்சம் எல்லாருமே வழி விட்டுருவாங்கம்மா. நாம போய் சேரக்கூடிய நேரம் வந்து அதை அதை அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான். ம். துரிதமா போகிறதுக்காக சைரன் இருக்குது. மேல வந்து ரிவால்விங் லைட்டுன்னு போட்டிருக்கிறோம். ம். அதனால வந்து யாருக்கும் இல்லாத ஒரு அக்கறை வந்து மக்கள்கிட்டயும் இருக்குங்க. வழி விட்டுருவாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம போய் சேர்றதுக்கு எந்த இடையூறும் இல்லாம நம்ம போய் சேர்ந்துருவோம்மா. சார், வருடத்துல எத்தனையோ தினங்கள் இருக்கும்போது பர்டிகுலரா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியே தேசிய தீயணைப்பு சேவைகள் தினமா கடைபிடிக்கிறதுக்கான காரணம் என்னங்க சார்? ஏப்ரல் 14 தீயணைப்பு தொண்டு நாளாக வந்து ஏன் வச்சிருக்கோம்னா, மும்பை துறைமுகத்துல 1904 ஒரு கப்பல்ல தீ விபத்து ஏற்பட்டு அந்த தீ விபத்தை எதிர்கொண்டு அவங்க தீயணைக்க போன தீயணைப்பு வீரர்கள் வந்து 14 பேர் அங்க வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க கப்பல்ல. அந்த நாளை வந்து நினைவு கூறும் நாளாக தான் வந்து வருடா வருடம் இந்த தேசிய தீயணைப்பு தொண்டு தினமாக கருதுறோம். இந்த நாட்கள்ல நம்ம துறையில வேலை செய்யும் போது உயிரிழந்த இந்த வீரமரணம் அடைந்த தீயணைப்பு வீரர்களே அவர்களுடைய செயல்பாடுகளையும் மெச்சத்தக்க இதாக வந்து அந்த நாளை வந்து நினைவு கூறுற நாள் தான் வந்து இந்த ஏப்ரல் 14 தீ தொண்டு நாளாக சொல்றோம்மா. சார், நேர்காணலோட ஆரம்பத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இது வந்து ஒரு வேலை அப்படின்றத தாண்டி இது ஒரு சேவை மனப்பான்மை இருந்தால் தான் இதை செய்ய முடியும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு அப்படின்னா என்னங்க சார் சொல்லலாம்? தீ விபத்து காலங்களில் நான் போன இடத்துல எல்லாம் பாராட்டுகள் தான் பெற்றிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி துரிதமான வேலை, கடினமான வேலையில கூட எளிதாக எடுத்து செஞ்சு காப்பாற்றப்பட்டிருக்குமா. அது கணக்குல அடங்காத ஒரு சர்வீஸ் செஞ்சிருக்கிறோம். புரியுதுங்க சார். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்கு இடமே இல்லைம்மா. எல்லா இடத்துக்கும் ஒரே முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்கோம். நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்து மக்களை காப்பாத்தி இருக்கிறோம். வெள்ளப்பெருக்கு இப்ப இந்த சென்னையில நடந்த வெள்ளம் அங்க வந்து பல உயிர் காப்பாத்தி இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல தீ விபத்து நடந்து அங்க வந்து மக்களை சேவ் பண்ணி அவங்களுடைய பொருட்சேதம் இல்லாம நிறைய இடங்களை காப்பாத்தி இருக்கிறோம். அடையாளப்படுத்தி இதுதான் சொல்ல முடியாதுமா. ஒவ்வொரு சேவையும் நினைச்சு பார்த்தா எல்லாமே திருப்தியோட நம்பிக்கையோட எதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த துறையோ அதன்படி வந்து சரியா செஞ்சிருக்குமா. நம்ம தீயணைப்பு துறை இல்லைன்றனால அங்க வந்து இழப்பு ஏற்பட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டது, அந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து இது வரைக்கும் கேள்வி எப்படியாவது வந்து அவங்கள காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருவோம். பார்த்து சந்திச்ச விபத்துகள் எல்லாமே எனக்கு வந்து பெரிதாக தெரியுது. அது ஒன்னு உதாரணமாக சொல்றதுக்கு என்னால முடியலம்மா. முடியல. ஏன்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, ஒரு பூனைக்குட்டியோட உயிரா இருந்தாலும் ஒரு மனித உயிரா இருந்தாலும் சரியான முக்கியத்துவம் சமநிலை தான் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. ஒரு மனிதத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கோ அந்த மகத்துவத்தோட வேலை செஞ்சிருக்குமா. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. அதனால நான் முதலமைச்சர் பதக்கம் வாங்கியிருக்கேம்மா. எந்த வருடம் சார்? இது வந்து 2006லம்மா. 2006ல முதலமைச்சர் பதக்கம். சரிங்க சார். முதலமைச்சர் கையால அந்த ஆமா வீர தீர செயல்கள் புரிந்ததுக்காக மெச்சத்தக்க சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு மெடல் வாங்கியிருக்கோமா. அது மாதிரி வந்து என்னோட யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மெடல் வாங்கியிருக்கோமா. சூப்பருங்க சார். சூப்பருங்க சார். ஒன்று வந்து துறையில வந்து சிறந்த பணி செய்திருக்கா துறையுடைய இது. இன்னொன்று முதலமைச்சருடைய பதக்கம். இன்னொன்று மெச்சத்தக்க சர்வீஸ் பண்ணதுக்காக அப்படி வந்து 3 பதக்கங்கள் வாங்கியிருக்குமா. தீயணைப்புத்துறை அலுவலகம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்குமாங்க சார்? எங்க இருக்கும்? கலெக்டரேட் பக்கத்துல எதுவும் இருக்குங்களா? ஆமா, இது வந்து முதல்ல ஆரம்ப காலத்துல இப்ப நாங்களா செய்யற மாதிரி டிவிஷனல் ஃபயர் ஆபீஸ் அப்படின்னு இருக்குமா. ஒரு டிவிஷன் பாத்தீங்கன்னா 2 மாவட்டம் 3 மாவட்டமா சேர்ந்திருக்கும். இப்ப நான் சேரும்போது பாத்தீங்கன்னா கோவை, பெரியார், நீலகிரி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அலுவலகமா இருந்தது. இப்ப வந்து எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸா பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து டிவிஷனல் ஆபீஸா இருந்தது, இப்ப வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் மாவட்ட அலுவலகம் ஆயிடுச்சு, மாவட்ட தீயணைப்பு அலுவலகம் ஆயிடுச்சு. அதனால ஒவ்வொரு எல்லா மாவட்டத்திற்கும் ஒரு இது இருக்கும், மாவட்ட இருக்கும். அதுக்கு மேல ஒரு டெப்டி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு துணை இயக்குனர் மண்டல வாரியா இருப்பாங்க.
அப்புறம் இணை இயக்குனர்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்கு அடுத்தது துணை இயக்குனர். இப்படி வந்து பல பிரிவுகளா பிரிச்சு அந்த சர்வீஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்கோமா. ஓகேங்க சார். இப்போ பொதுவாவே தீ விபத்து ஏற்படாம தடுக்கிறதுக்கு சில முக்கியமான வழிமுறைகள்னா என்னங்க சார் சொல்லுவீங்க பொதுமக்களுக்கு? ஆமா, இது வந்து தீ விபத்து ஏற்பட்டதே அஜாக்கிரதையினாலதாம்மா. இப்ப பெண்கள் ஆகட்டும், அவங்க வந்து சமையல் எல்பிஜி கேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணும்போது அந்த கேஸை கரெக்டா அடுப்பை அணைக்கணும். அணைச்சாச்சுன்னு பார்க்கணும். எங்கேயாவது லீக்கேஜ் இருந்தால் உடனடியாக வந்து அந்த துறைக்கு கேஸ் சப்ளைக்கு சொல்லி அதை வந்து சரி பண்ணணும். அப்புறம் டீ அயன் பாக்ஸ் போடும்போதோ இல்லை இந்த குக்கிங் எதாவது பண்ணும்போதோ கவனமாக இருந்து சமைச்ச உடனே அதை வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். சுவிட்சை வந்து கரண்ட்டு ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அப்புறம் எங்கேயாவது குப்பைகளை அதிகமாக போட்டு வச்சு அதில் வந்து ஏதாவது எரியக்கூடிய பொருட்களை அந்த பக்கத்தில் வைக்கக்கூடாது. விளக்குகள் வைக்கும்போது அப்படிதான் கவனமாக வைக்கணும். விளக்கு எரியும் போது அது தொடர்புள்ள எந்த விஷயமும் வைக்கக்கூடாது. இப்போ நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சமயத்தில் நிறைய தீ விபத்து ஏற்படும். ஏன்னா அது மாதிரி விளக்க வச்சுட்டு அது முடியும் போது அதை அணைச்சிட்டு தான் போகணும். அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா தீக்கு தெரியாது. அது வந்து பக்கத்தில் இருக்க எந்த பொருள்னாலும் அது எரிய ஆரம்பிச்சிடும், எரியக்கூடிய பொருளாக. அதனால வந்து நம்ம கவனமாக அந்த மாதிரி கவனமாக இருக்கணும். எங்களுக்கு வந்து அதாங்க இப்போ ஆஃபீஸர் ட்ரைனிங்னு கொடுப்பாங்க. அந்த ஆஃபீஸர் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைனில் வந்து விபத்து எப்படி ஏற்படும், எந்த மாதிரி விபத்து ஏற்படும், அப்படி ஏற்பட்டால் அவங்கள எப்படி மீட்பது, எப்படி ஏரோட்ராம் அவங்களோட தொடர்போட 2 பேரும் சேர்ந்து கம்பைண்டாக ட்ரில் பண்ணுவோம். கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி அணைக்கிறது. மணலி இந்த மாதிரி பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய டேங்க்ல இருக்குங்க. அந்த மாதிரி விபத்துல அதெல்லாம் நடந்தா பெரிய விபத்து. அது வந்து எப்படி தடுக்கிறது, அதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, இதுல எல்லாமே எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அப்புறம் அணு உலைகள்ல தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும், அங்க வந்து என்ன மாதிரி தீ விபத்து ஏற்படும், இங்கிருந்து நம்ம வந்து மக்களை மீட்பது எப்படி, இந்த மாதிரி எல்லா வகையான பயிற்சிகளும் எங்களுக்கு கொடுப்பாங்க. இது சார்ந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும் இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பாங்கம்மா. ஓகேங்க சார். ஓய்வுக்கு பிறகான உங்களுடைய இந்த பணி எப்படி இருக்கு, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்ப நான் ஓய்வு பெற்று அந்த இடைப்பட்ட காலங்களில் கல்லூரிகளுக்கு அங்கெங்கெல்லாம் போய் வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்த மாதிரி தீ தடுப்பு முறைகளை பற்றியெல்லாம் கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் இப்போ வந்து ஒரு தனியார் மால்ல வந்து தீயணைப்பு பாதுகாப்பு அதிகாரியா இருக்கேம்மா. ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு பணியில இருந்த அந்த பரபரப்புக்கும் இங்கேக்கும் ஏதாவது நீங்க வேறுபாடு உணர்றீங்களா? ஆமா, இப்ப வந்து தீ விபத்து ஏற்படாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது மேல இருக்கிற அந்த கவனம் தான். இங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு கருவிகள் ஆகட்டும், அந்த தீயணைப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் வந்து முறையா வந்து அதை வந்து பராமரிக்கப்படணும். தீ விபத்து அசார்ட் ஏரியான்னு சொல்லக்கூடிய விபத்து பகுதிகளை வந்து நன்கு அறிந்து அதை வந்து கரெக்டா சுத்தமா வச்சிருக்கணும் எப்பொழுதுமே. இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வந்து நான் அந்த துறையில இருந்து நம்ம பார்த்ததுனால இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா இருக்குமா. இந்த கட்டிடமே பாதுகாப்பா இருக்கிறதா நான் கருதுறேம்மா. மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சிங்க சார். சார், ஒவ்வொரு அலுவலகத்திலையும் வந்து இந்த மாதிரி தீயணைப்பு கருவிகள் இருக்கணும், ஒரு பேருந்துல வந்து தீயணைப்புக்கான உபகரணம் ஏதாவது இருக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் எதுவும் இருக்குதுங்களா? ஆமா, ஒரு கட்டடம் கட்டும் போதே அதுக்கு வந்து நேஷனல் பில்டிங் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு இது வகுத்திருக்காங்கம்மா அரசாங்கம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாடு தீயணைப்பு துறையிலிருந்து தடையின்மை சான்றும் அவங்க வாங்கணும். அப்படி வாங்கும்போது என்னென்ன விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதோ ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குமா. இப்போ ஹோட்டல்னா ஒரு விதிமுறைகள் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா அதுக்கு ஒரு இது இருக்கு, உயர்மாடி கட்டிடம்னா ஒரு இது இருக்கு. அந்த இதுக்கெல்லாம் வந்து தீத்தடுப்பு முறைகளை வந்து முறையாக இப்படி செஞ்சாதான் அவங்க வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து வருடம் வந்து ஆய்வும் செய்வாங்க. அதனால அந்த தீயணைப்பு துறையுடைய விதிமுறைகளின் படிதான் எல்லாமே இருக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஒரு நிறைவான கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து தீயணைப்பு துறையில வந்து நான் அதிகாரி ஆகணும், தீயணைப்பு துறையில நான் ஒரு வீரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க சார்? இப்போ தீயணைப்பு துறை வந்து நிறைய பேருக்கு மைண்ட்ல வராது. ஏன் வர்றது இல்லைன்னு சொன்னாங்க, அது சரியா இருக்கிறதுனாலதான். தீயணைப்பு துறை வந்து வெளியே என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இருக்கு. ஆனா அந்த தீயணைப்பு துறை வந்து இந்த நாட்டுக்காக எல்லா நேரமும், அதாவது 24 மணி நேரமும் விழிப்புடன் இருந்து செயல்பாடுகள்ல செஞ்சுட்டே தான் இருக்கு. இது வந்து ஒரு ஜாபா பார்க்க கூடாது. ஃபயர் சர்வீஸ் இஸ் நாட் a ஜாப்.
அட்வென்ச்சர். இது வந்து எப்பொழுதும் ஒரு அட்வென்ச்சர் தான். என்ன நடக்குதுன்னு எழுதப்பட்டதே கிடையாதுங்க. என்ன நேர்படும்னு எதுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த விபத்து வந்து எப்படி வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். அதை வந்து நம்ம எதிர்கொண்டு நம்ம வெற்றி பெறதா நம்மளுடைய செயல்பாடுகளா இருக்கும். அதனால வந்து ஒரு ராணுவத்துல சேர்றவங்களோ, ஒரு ஐபிஎஸ் சேர்றாங்க, ஐஆர்எஸ்ல சேர்றேன்றாங்க. இது மாதிரி வந்து தீயணைப்பு துறையிலையும் நிறைய பதவிகள் இருக்குது. இது சேர்ந்து நிறைய இந்த நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதை வந்து இளைஞர்கள் தேர்வு செஞ்சு உள்ள இதுக்கு வந்தாங்கனாலே அது விருப்பப்படுவாங்க. ஒரு நல்ல ஒரு துறைக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி மனநிறைவு உள்ள ஒரு துறை இது. ஏன்னா மனித நேயத்தோட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையா இருக்கனால இது வந்து ஒரு சிறந்த துறை.